ஹல்லேலூயா. இதான் சத்தமே இல்லையே. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமை உண்டாவதாக. ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. என்னவா? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியார் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். எத்தனை பேரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறீங்க? இதா கையை வரலையே. ஞானஸ்தானம் எடுத்துங்க. அப்போது நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க. ஞானஸ்தானம் எடுத்தால் இப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? முன்னாடி இப்போது ஞானஸ்தானம் எடுத்தீங்களா? இப்போ ஞானஸ்தானம் எடுத்து நீங்கள் பாஸ்டர்கிட்ட வந்து என்ன கேட்டீங்க? பாஸ்டர்கிட்ட என்ன கேட்டீங்க? எங்கள் அம்மா சொன்னாங்க, அதனால் நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். எங்கள் அம்மா சர்ச்சுக்கு வராங்க, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். அப்படி தானே? ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்குள்ளே என்ன இருக்கணும்? ஞானஸ்தானம் யார் எடுக்கணும்? ஞானஸ்தானத்திற்கு எப்படி ஒப்பு கொடுக்குன்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கலாமா? ஆனால் அவங்களோட இருதயத்தில் தேவனுடைய அன்பு எப்படி நிரப்பப்பட்டுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. இப்போ ஞானஸ்தானம்ன்றான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஹல்லேலூயா. என்னவா? முதலாவது நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும்னா பாவ அறிக்கையிடணும். முதலாவது என்ன பண்ணுறோம்? ஞானஸ்தானம் எடுக்கிறோன்னா பாவ அறிக்கையிடணும். அப்போது நம்ம என்னென்ன பாவம் செஞ்சோம் அதெல்லாம் தேவ சமூகத்தில் உட்காந்துன்னு பாவம் அறிக்கையிட்டு இனி நான் அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு நான் ஞானஸ்தானம் எடுத்து தேவனுக்கு என்று நான் பிரித்து எடுத்து வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞானஸ்தானத்தை ஒப்புக்கணும். முதலாவது என்ன பண்ணோம்? பாவ அறிக்கையிடணும். பாவ அறிக்கையிட்டு நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தீங்களா? நீங்களே உங்களை நீங்களே வந்து யோசித்து எடுங்க. நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்து ஏதோ நம்ம கிறிஸ்தவர்கள் ஏதோ பூமியில் வந்து நம்ம வாழறன்ற வாழ்க்கைக்கு இல்லை. நீ எடுத்த ஞானஸ்தானம் எதுக்காக எடுத்திருக்கிற? அப்போ முதலாவது என்ன பண்ணோம்? பாவ அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் எடுக்கணும். அதே போல் வந்து ஞானஸ்தானம் எடுத்த வரவுக்கு 8ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. மனந்திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். என்னவா? நீ ஞானஸ்தானம் எடுத்தனா மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள். அப்போ முதலாவது பாவ அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். ரெண்டாவது மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் கொடுக்க வேண்டும். அப்போ மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனி என்ன? கனி என்ன? ஆவின் கனிகள் எத்தனை? 9 சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த கனிகள் இருக்கும்போது தானே அது எங்கே இருக்குது? கலாத்தியர் 5:22-23 இருக்குது. அப்போது நம்ம அந்த மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் நம்ம கொடுக்குறோன்னா ஆவின் கனிகள் கொடுக்க வேண்டும். அப்போ உனக்குள்ளே விசுவாசம் இருக்கணும், அன்பு இருக்கணும், நீடிய பொறுமை இருக்கணும், தயவு இருக்கணும், இச்சை அடக்கம் இருக்கணும். அப்போ இந்த எல்லா கனிகள் சேர்ந்து தான் நீங்கள் இப்போ ஞானஸ்தானம் எடுக்கணும்னா மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் இருக்க வேண்டும். முதலாவது பாவ அறிக்கையிட்டு ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் கொடுக்குற ஞானஸ்தானமாக இருக்க வேண்டும். அப்போ இதுலேயே வந்து ஞானஸ்தானம் எடுக்க வருவார்கள். மேல் வசனத்தை வாசிக்கலாமே. பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? இவங்க யாருன்னா பரிசேயரும் சதுசேயரும்னு பார்த்தனா யூதர்களே நல்ல ஒரு
பேர் பெற்றவர்கள். இவங்க வேத வாக்கியங்களை ஆராய்கிறவர்கள், சத்தியத்தை பேசுகிறவர்கள். அப்போ இந்த பரிசேயரும் என்ன பண்ணாங்க, சட்ட திட்டத்திற்கு அந்த யூதர்களுடைய கலாச்சாரத்தில், சட்ட திட்டம் பாரம்பரியத்தில் இவங்க என்ன பண்ணாங்க, உறுதியாக இருக்கிறவங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அப்போது பாவ மன்னிப்பு அவங்களுக்குள்ள அறிக்கை செஞ்சுருக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணியிருக்கணும், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் கொடுத்திருந்தா இந்த வார்த்தை அவர் சொல்லுவாரா? அப்போ இவங்களுக்குள்ளே இருக்கிற நான் நல்ல போதகர். அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த சதுசேயரும் பரிசேயர் நல்ல ஒரு போதகர், நல்ல செல்வங்கள் நிறைந்தவர்கள், ஞானத்தில் நிறைந்தவர்கள். இப்படி இருக்கிறவர்கள் வந்து தேவ சந்நிதியில் வந்து ஜனங்களெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அந்த ஞானஸ்தானம் இருந்து பாவ மன்னிப்பு பெற்றிருக்கணுமா, கனி கொடுக்கணுமா? அப்படி இருக்கிற வேலையில் அப்போ நம்ம எடுக்கலைன்னா நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்க ஜனங்க, நம்ம போதிக்கிறவர்களே அப்படின்னு நினச்சி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஞானஸ்தானம் எடுக்க வருகிறார்கள். அதுதான் அப்படின்னா சொல்கிறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே உங்கள் வர ஆக்கினைக்கு யார் தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவர் யாருன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு. அப்போ அவங்களுக்குள்ள அந்த மனம் திரும்புதல் இல்லை, பாவ அறிக்கை இல்லாத போது அவங்க ஞானஸ்தானம் எடுக்க வருகிறார்கள். அப்போ அவங்க அப்படி வருகிறவருக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நம்ம கடகடன்னு ஞானஸ்தானத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம், திருப்பிக் கொள்ளலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனந்திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். என்னவா, முதலாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பாவ மன்னிப்புக்கென்று அவர் என்ன பண்ணாரு, பிரசங்கம் பண்ணி கொண்டு ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அப்போது அந்த மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு உள்ளவர்கள் தான் ஞானஸ்தானம் எடுக்க வருவார்கள். இப்போ நாம் எதற்காக ஞானஸ்தானம் எடுத்தோன்னா, என் குடும்பம் வந்து சர்ச்சுக்கு வராங்க, அதனால் வந்து நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்தோம். அப்போ நம்மளுக்குள்ள பாவ மன்னிப்பு நிச்சயத்தை இருக்கிறதா? நீங்களே உங்களை ஒப்பு கொடுங்க, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. எங்கள் அம்மா இப்போ இன்றைக்கி நம்ம கூட வந்து அம்மா அப்பா வந்து கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்குள்ள தேவ அன்பு, தேவ பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் முழுமையாக ஒப்பு கொடுத்து நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துங்க. அவங்க இல்லைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், பரலோக ராஜ்யத்திற்கு போக அது வழிகாட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வாசிங்க, பாவ மன்னிப்பு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம். 2வது 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். என்னவா, பாவத்தை அறிக்கையிடணுமா? யாருக்கிட்ட அறிக்கையிடணும்? தேவ சமூகத்தில் அறிக்கையிடணும். அதே போல் பரிசுத்தவான்களுக்கு முன்பதாக அறிக்கையிடணும். அப்போ பாவ மன்னிப்பு அறிக்கை வெளிப்படணும். அப்போ அறிக்கையிடணும், பாவ மன்னிப்பு பெற்றிருக்கணும். ரெண்டாவது ஃபஸ்ட்டு பாவ மன்னிப்பு பெற்றிருக்கணும். 2வது மனம் திரும்புதலுக்கு ஏற்றது கனிகள் கொடுக்கணும். 3வது என்ன பண்ணியிருக்கணும், அறிக்கை செய்யணும், பாவ அறிக்கை செய்யணும். என்னவா, பாவ அறிக்கை செய்யணும். அடுத்ததாக 16ஆம் அதிகாரம், மார்க் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது, அதையும் வாசிக்கலாம். 16 விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்தானம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். என்னவா, அப்போ ஞானஸ்தானம் எடுக்கணும்னா என்ன பண்ணோம், விசுவாசமாக இருக்கணும். நான் கர்த்தருக்காக வாழ்வேன். இந்த ஞானஸ்தானம் எதுக்காக எடுக்குன்னா, தேவ ராஜ்யத்தை சுதந்தரிப்புக்காக, என் ஜீவத்தை காப்பதற்காக, இயேசு கிறிஸ்துக்காக என்னை பலியாக கொடுத்து நான் இந்த ஞானஸ்தானத்தை ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லிட்டு விசுவாசத்தையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ள ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்போது விசுவாசமும் ரட்சிப்பும் இருக்கணும். அப்போ இவங்க தான் எங்கே போவாங்கன்னா அந்த ஞானஸ்தானத்துக்குள்ளே வழி நடத்துவார். இன்னொரு அதிகாரத்தை கூட வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் எப்படியெல்லாம் அவங்க வந்து ஒப்பு கொடுக்கிறார்கள்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமே.
அவன் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனந்திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுல 7ஆம் வசனத்துல திரளான ஜனங்கள் என்னவா ஞானஸ்தானத்துக்கு என்ன பண்றாங்க? திரளான ஜனங்கள் யோவான் ஸ்தானகனை நோக்கி வருகிறாங்க. அப்போ அநேக ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, ஞானஸ்தானம் எடுக்கணும்ட்டு வரும்போது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி உங்களிடத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா ஞானஸ்தானத்துக்கு கொடுக்க வராங்க. அப்போ அவங்க அப்படி கேட்குற வேலை, ஜனங்கள் கேட்குற வேலையில அவங்க என்ன சொல்றாங்கன்னா 10ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். முதலாவது ஞானஸ்தானம் வருகிறவர்கள் அவங்க சொல்லுவாங்க, இப்போ ஞானஸ்தானம் கொடுக்குற ஊழியக்கார் சொல்லும்போது, இந்த சத்தியத்துக்கு நீங்கள் உட்பட்டு வாழ்வீங்களா? ஹல்லேலூயா அப்படின்னு கேட்பாங்க. நீ கர்த்தருக்காக உண்மையா ஜீவனை வாழ்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த ஜீவன் உங்களுக்கு சத்தியத்திலோ இந்த சபைக்குள்ளோ உண்மையாக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் என்ன பண்ணனா, ஞானஸ்தானம் எடுக்கணும்னா நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்னவா முதலாவது கேட்கணும். நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும்னா நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஞானஸ்தானம் கொடு என்றதற்கும் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குற வேலையில் அவர் கற்றுக் கொடுக்குறாரு. என்ன கீழ் வசனத்தை வாசிக்கலாமே. 11. அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கி உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். என்னவா? இல்லாதவனுக்கு கொடுக்கணும். உன் குணம் எப்படி இருக்கணும்? இல்லாதவனை பார்த்து மனதுருக வேண்டும். அப்போது நீ ஞானஸ்தானம் எடுக்க வரனா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறாரு. அப்போ ஜனங்களை பார்த்து இல்லாதவனுக்கு உங்ககிட்ட 2 இருந்ததுன்னா 1 அவனுக்கே கொடு. அப்போ நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும்னா நம்மளுக்குள்ள ஒரு இரக்க குணம் இருக்கணும். இரக்க குணம், இப்போ பசியாக ஒருத்தர் வருகிறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி நம்ம சாப்பாடு போடுவோம்? அவங்க மேலே ஒரு இறக்க வச்சாதான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம். ஒருத்தர் வஸ்திரமே இல்லை, வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு நம்ம பார்க்குறோம். நம்ம வீட்டில் நிறைய வஸ்திரங்கள் இருந்ததுன்னா அது என்ன பண்ணுவோம்? இல்லாதவனுக்கே கொடுப்போம். அப்படி இருக்கும்போது அப்போ அவன் என்ன கேட்குறாருன்னா, திரளான ஜனங்கள் அவர் இடத்துல நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க? 2 அங்கி உள்ளவர்களாய் இல்லாதவருக்கு கொடுங்க. அப்போ இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணோம்? கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் என்ன கீழே வசனத்தை வாசிக்கலாமே. ஆயக்காரரும் ஞானஸ்தானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இந்த ஆயக்காரர்கள் என்ன பண்ணாங்க? வசூலிப்பவர்கள் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜனங்கள் கேட்டாங்க. ஜனங்கள் மத்தியில் என்ன இருக்கும்? ஜனங்கள் மத்தியில் ஜனங்களுக்குள்ள ஒரு அவங்களால முடிஞ்சதை செய்யுங்க. உங்கள்கிட்ட 2 இருந்ததுன்னா 1 அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் சொல்கிறாங்க. ஆயக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பணம் வசூலிப்பவர்கள். அப்போ அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்க? நாங்கள் என்ன செய்ய வேண்டும் போதகரே? நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும்னா நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு நாங்கள் என்ன ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கீழ் வசனத்தை வாசிக்கலாமே. அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். அப்போ உனக்கு அரசாங்கத்தில் என்ன கட்டளை எடுத்திருக்கிறார்களோ அது மாத்திரம் நீங்கள் வசூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க? சொல்கிறாங்க. அப்போது அந்த ஆயக்காரர்கள் அதிகமாய் வாங்காதபடிக்கு அந்த கட்டளை சொல்கிறாங்க. முதலாவது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை தர வேண்டும், பாவ மன்னிப்பு பெற்றிருக்க வேண்டும், பாவத்தை அறிக்கை வேண்டும், கனிகளை வெளிப்படுத்துகிறார்கள். நாங்கள் அந்த தேவ சந்நிதியிலிருந்து ஞானஸ்தானம் எடுக்கிறவங்கள கனிகளை வெளிப்படுத்துக. ஜனங்கள் கனிகள் வெளிப்படுத்துகிறார்கள், ஆயக்காரர்கள் கனிகள் வெளிப்படுத்துகிறார்கள். அதுக்கப்புறம் 13ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாமே. அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டுகிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். 14. போர்ச்சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நாங்கள் ஒருவருக்கும்
நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமோ போதுமென்று இருங்கள் என்றான். இந்த போர் சேவகர்கள் யாருன்னா இப்போ இருக்கிற போலீஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, யாருன்னா ஒரு கேஸு போச்சுன்னா அவங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க, லஞ்சம் வாங்குறாங்க. உங்களுக்கு கொடுக்குற சம்பளத்திலேயே வந்து அவங்களுக்கு கரெக்டான நியாயத்தை கொண்டு வந்து நிறுத்துங்க. அப்போ அந்த போலீஸ் போல தான் அந்த போர் சேவகர்கள். அப்படி இருக்கிற வேலையில் நீங்கள் யார் இடத்துல இடுக்கண் செய்யாதீங்க, பொய் சாட்சியை கொண்டு வராதீங்க, குற்றம் சாட்டாதிருங்க, சம்பளத்தை உங்களுக்கு போதுமான சம்பளத்தோடு நீங்கள் இருங்க அப்படின்னு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொள்ளும் போது இந்த வார்த்தைக்கு உட்பட்டவர்களை என்ன பண்ணுறாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். இந்த வார்த்தைக்கு உட்படாதவங்களை என்ன பண்ணுறாங்க, புறம்பே தள்ளப்படுகிறார்கள். அப்போ அந்த ஞானஸ்தானம் எடுத்துனா உங்ககிட்ட கனிகள் வெளிப்பட வேண்டும். இப்படி இருக்கும்போது தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்படி சொல்லுகிறாரு, ஒருவனை குற்றம் சாட்டாதபடிக்கும் சம்பளம் போதும் என்று, உனக்கு கொடுக்குற சம்பளத்தை போதும் என்று இந்த போர் சேவகர்கள் இருக்கும்படியாக சொன்னாங்க. ஜனங்கள் கேட்குறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்ககிட்ட இருக்கத்தை நீங்கள் கொடுங்க. ஆயக்காரர்கள் கேட்குறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆயக்காரர்கள் யார் இடத்துல அநியாயமாய் எந்த காசும் வசூலிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இன்னொருத்தர் யார் என்ன சொல்கிறாங்க, போர் சேவர்கள் என்ன நாங்கள் என்ன செய்வேன்னு கேட்டாங்க, யார் மேலே பொய் சாட்சி சொல்லாதுங்க, சம்பளத்தை உயர்த்தி உங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தோடு நீங்கள் வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நாம் எப்படி ஞானஸ்தானம் எடுத்தால், இப்போ அநேக பேர் எப்படி ஞானஸ்தானம் எடுத்து போனாங்கன்னா, சரீர பலவீனம் இருக்கும். அந்த சரீர பலவீனத்தில் நான் ஞானஸ்தானம் எடுத்தால் சுகம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். தேவ சமூகத்தில் தேவனுடைய ரத்தத்தினால நம்ம போயிட்டா ஒரு விசுவாசத்தோடு நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது சரீர பலவீனம் இருந்தால் அந்த இது என்ன பண்ணுவார், கட்டுகளை உடைக்க அவர் ஆக்கிடுவோம். அப்போது அந்த நாகாமா குஷ்டரோகி என்ன பண்ணுறாரு, அது ஒரு ஞானஸ்தானத்தை போயிட்டு யோர்தான் நதியில் போயிட்டு அவர் முங்கி எழுந்துக்கும் போது அவர் என்ன பண்ண சொல்கிறார், சுகமாகிறாரு. அப்போது நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிற வேலையில் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், கொடுக்குறாரு. இப்போ ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம ஞானஸ்தானம் எடுத்தால் நம்மளுக்கு எப்படி கொடுப்பாரு. அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 38 வாசிக்கலாமே. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவின் வரத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. நீ பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றீங்கன்னா பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை பெறுங்க. இன்றைக்கி அநேக பிள்ளைகள் நம்மளால் ஏன் பரிசுத்த ஆவியானவரை பெற முடியலன்னா இந்த காரியங்கள் நம்ம இருதயத்தில் இல்லாத போது தான் என்ன, இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்மளுக்குள்ள அந்த வரத்தை நம்ம பெற்றுக்கலாம். அப்போ பரிசுத்த ஆவியானுடைய பரிசுத்த ஆவியானுடைய வரத்தைன்னா அந்நிய பாஷை, சில சுகமாக்குகிறது எல்லாமே அதில் அடங்கிடும். அப்போது நீங்கள் பாவ மன்னிப்பு மன திரும்புதலுக்கு ஏற்ற இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தினால் ஞானஸ்தானம் நம்ம பெற்றுக்கணும்னா பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை நம்மளுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? அப்போ நம்ம ஏன் இன்னும் நம்ம பரிசுத்த ஆவியான வாஞ்சியோடு கேட்குறோம், நம்ம தாகத்தோடு தேவ சந்நிதியில் வந்து ஆராதனை செய்கிறோம், ஆனால் பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ள முடியலையே. அப்போ நம்மளுக்குள்ளே என்ன இல்லை, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நம்ம என்ன பண்ணல, தேவ சந்நிதியில் வந்து நம்ம பெறாததுனால அந்த பரிசுத்த ஆவியானவர் வரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள. ஞானஸ்தானம் எடுத்துடலாம், முங்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்கள பரிசுத்த ஆவியை பெற்றுப்பார்களா இல்லை. ஆனால் அவங்க இருதயத்தில் அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டால்தான், மனம் திரும்பி அந்த பாவ மன்னித்தை அறிக்கை செய்தால்தான் பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாத ஊற்றுவார். அப்போ நம்ம ஒப்பு கொடுக்கணும்னா பாவ மன்னிப்பிலேருந்து விடுதலை, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் வரத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். இதே அப்போஸ்தலர்கள் 9ஆம் அதிகாரம், நான் சுருக்கமாக வந்துட்டு அநேக வசனங்கள் உண்டு, 9:18 வாசிக்கலாமே. உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது, அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். என்னவா இது? யார் இது? அந்த பாவ உணர்வோடு போகும்போது இந்த பவுல் என்ன பண்ணுறாரு,
கிறிஸ்துவங்களை துன்பப்படுத்துகிறாரு. துன்பப்படுத்தி அவங்கள வந்து சிறையில் அடித்து நிறைய கொடுமைகள் படுத்தி கொண்டு இருக்கிற வேளையில், அந்த வேலையில் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் போகிற வழியில் தேவன் தரிசனமாகி அவன் கண்ணை குருடாக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறா, தேவன் ஒரு ஊழியக்காரை தேடி போகிற வேளையில் அங்கே போய் வசனத்தை கேட்டு அவருடைய வார்த்தையை கேட்ட பிறகு அவர் என்ன பண்ணுறாருன்னா, போயிட்டு அதை ஒப்பு கொடுத்தும் போது அவர் கண்ணில் இருக்கிற செதில்கள் விழுது. அப்புறம் உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சுகமாய் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுகிறார். அப்போ நம்ம சுகமாகியும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுவோம், சுகத்துக்காக என்ன பண்ணுவோம், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க. அதே போல் அநேக காரியங்கள் இன்னொருத்தர் கூட இதை வார்த்தையை கேட்டுக்கொண்டு போகிற வேளையில் இதோ நதி இருக்கிறதே, நம்ம இங்கே ஞானஸ்தானம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒருத்தர் சொல்லுவார். அவர் பேர் நான் மறந்துட்டேனே, என்னது, எத்தியோப்பியா மந்திரி. அவர் என்ன பண்ணுறாரு, மனந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற வேலையில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. அப்போ மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனி, மனந்திரும்புதலுக்கு ஏற்ற பாவ மன்னிப்பு, மனந்திரும்புதலுக்கு ஏற்ற அறிக்கை, இது எல்லாம் நம்ம செய்யும்போது தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை இருதயத்தில் வந்து நிரப்புவார். அப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்ட இருதயத்தில் அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா? ஹல்லேலூயா. இதே மத்திய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாமே. மத்தேயு, மனந்திரும்பலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். என்னவா, நம்ம மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்துட்டு நம்ம வாழும்போது பரிசுத்த ஆவியானவர் அக்கினினால் நம்மளுக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார். அப்போ நம்ம மனம் திரும்பி தேவஸ்தானத்தில் வந்து ஞானஸ்தானம் எடுத்தோமா, இல்லை ஏதோ ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தோமா? அப்போ நம்ம மனம் திரும்பி தேவ ராஜ்யத்திற்கென்று நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிற வேளையில் அவர் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற அக்கினியின் அபிஷேகத்தையும் என்ன பண்ணுறாரு, ஞானஸ்தானத்தை கொடுக்குறார். அப்போ அக்கினியில் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும்னா நம்மளுக்குள்ளே என்ன இருக்கணும்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கணும். அப்போ அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நம்ம கனி கொடுக்குறோமா? பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொண்டோமா? அப்போ இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொண்டு தேவ சந்நிதியில் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் நம்மளை நடத்துகிறார். மீண்டுமாய் வாசிக்கலாமே, வாசித்து நம்ம முடிக்கலாமே. மத்திய 28ஆம் அதிகாரம் 19 வாசிக்கலாமே. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. போதும். பரிசுத்த ஆவினாலே சகல ஜனங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த சகல ஜனங்களுக்கு நம்ம ஞானஸ்தானத்தை அறிவிக்கணும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினா ஞானஸ்தானம் கொடுக்கணும். நாமளுக்குள்ள என்ன இருக்கணும்னா, அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, பாவ மன்னிப்பு நிச்சயம், பாவ அறிக்கை நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொண்டு அநேக ஜனங்களுக்கு பிதாவை குறித்தும் பரிசுத்த ஆவியினர் குறித்தும் குமாரனை குறித்து நம்ம அறிக்கை செய்யும் போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த உலகத்துக்கு சகல ஜனங்களும் என்ன பண்ணுறாரு, நான் சீஷராக்கி அவங்க என்ன பண்ணுறா, நம்ம ஞானஸ்தானத்துக்கு கொண்டு வருகிறோம். அப்போ நம்ம பிதா யார், குமாரன் யார், பரிசுத்த ஆவியானவர் யார், அப்படி நம்மளுக்குள்ள நம்ம இருதயத்தில் ஒரு வாஞ்சியும் வைராகியத்தை தேடி என்ன கிடைக்கும், பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்ம இருதயத்தில் வந்து வாசம் செய்வார். அப்போ நம்ம மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கலாம். அது நம்ம எப்படி எடுத்தோம், அந்த இது முதலாவது எப்படி நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நம்ம பெற்றிருக்கணும், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்கணும், அப்புறம் பாவ அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் எடுக்கணும், அப்புறம் விசுவாசமும் ரட்சிப்பை குறித்து ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்போ இது எல்லாம் நம்ம கொடுத்தாதான் அந்த ஞானஸ்தானத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவார், பரிசுத்த ஆவியானவருடைய வாசம் செய்வார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்ளாத இருக்கிற காரணம், நம்ம ஞானஸ்தானம் நம்ம பாவம் அறிக்கிட்டாவே ஆண்டவர் சமூகத்தில் அவர் வல்லமையாக கிரியை செய்வார், அபிஷேகம் நம்மளுக்குள்ளே ஊற்றுவார். அப்போ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை நம்ம இப்போ செய்து கொண்டு இருக்கிற காரியத்தை விட்டு விலகி தேவனுக்காக நம்ம பிரித்து வாழும்போது அது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்குற. எல்லா முழங்கால் படியிடலாமே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, பரிசுத்த ஆவியானவரே அப்பா, உமக்குள்ளே எங்களை தருகிறோம்.